மேட்ச் சிஎஸ்கே நம்புறேன். அடுத்த மேட்ச் பாப்போம். அடுத்த நான் மேட்ச் டிசிஏ சிஎஸ்கே நம்புறேன். ஜெயிச்சிடுச்சுன்னா யா அப்கோர்ஸ் நீங்க ஆர்சிபி ஃபேன் அப்படிதான். இது இல்ல ஆர்சிபியே நான் வந்து நம்ப மாட்டேன். ஏன்னா வந்து இப்போ விராட் கோலி இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும்னால்தான் வந்து ஒரு டீம் போய் சப்போர்ட் பண்றாங்க எல்லாருமே. ஓகேவா? ஒருத்தர் தோனிக்கு பிடிக்கும், அதனால வந்து அவங்க வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு விராட் கோலி பிடிக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டிராவிட் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் விராட் கோலி பிடிச்சிருந்துச்சு. டிராவிட் பிடிச்சதால நான் ஆர்சிபியை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? ராகுல் டிராவிட் கேப்டனா இருந்திருக்கான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து நான் ஆர்சிபியை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து விராட் கோலி விராட் கோலி பிடிச்சிருந்துச்சு, ஆர்சிபியை சப்போர்ட் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு சஞ்சு சாம்சன் வந்திருக்கான். ஸோ சிஎஸ்கேவை சப்போர்ட் பண்றேன், ஆர்சிபியும் சப்போர்ட் பண்றேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் தட் பிகாஸ் ஐ லைக் சஞ்சு சாம்சன். தினேஷ் கார்த்திக் ஆர்சிபியில வந்து ஜாயின் பண்ண உடனே ஐ வாஸ் சப்போர்ட்டிங் தினேஷ் கார்த்திக். ஐ லைக் தினேஷ் கார்த்திக். அவன் வந்து கேகேஆர்ல இருந்தப்போ ஐ வாஸ் சப்போர்ட்டிங் கேகேஆர் ஆல்சோ. ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். இப்ப எல்லாருமே ஐபிஎல் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, என் ஃபேவரட் பிளேயர் இங்க இருக்கான், அதனால நான் போய் அந்த டீமை சப்போர்ட் பண்றேன். அப்படிதான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வராங்க. ஸோ பிரான்ச்சைஸ் இப்போ சென்னை மக்கள் சென்னைக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா அதுல கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கும். கொஞ்சம் அதான் சொல்ல வரேன், கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் வரும். ஓகேவா? பட் மோஸ்ட் ஆஃப் தெம் யாருன்னா இப்ப தோனி இருக்கான, தோனிக்காக தான் வருவாங்க. ஓகேவா? தோனி எனக்கு பிடிக்கும், தோனிக்காக நான் வந்து சென்னையை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு. ஏன்னா வந்து தோனி வந்து வெளியூர்ல இருந்து வேற ஸ்டேட்ல இருந்து வந்துலாம் வந்து பாக்குறாங்க அப்படின்னா தோனி புரியுதா? தோனி இருக்கிறதால வேற ஸ்டேட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இங்க பாக்குறாங்க உனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் பிளேயர்ஸ் வச்சுதான் வந்து அப்படி எனக்கு வந்து ஆர்சிபி ஃபேன்னா, ஏன் ஆர்சிபி ஃபேன்னா எனக்கு விராட் கோலி பிடிக்கும். அதனால இப்போ நான் சிஎஸ்கே வந்து எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா பிகாஸ் தேர் இஸ் சஞ்சு சாம்சன் ஃபார் மீ. ஸோ ஐ லைக் சஞ்சு சாம்சன், ஸோ ஐ எம் சப்போர்ட்டிங் சிஎஸ்கே. ஸோ அதனால வந்து அந்த டீம் ஹேட் பண்றேன் அப்படின்னு கிடையாது. இன்னொரு விஷயம், தோனியை வந்து ஹேட் பண்றேன் அப்படின்னு கிடையாது. ஸோ யூ ஷுட் நாட் கம்பேர் தோனி அண்ட் கோலி. யூ ஷுட் நாட் கம்பேர் எனி பிளேயர்ஸ். ஆக்சுவலி அதுதான் கான்செப்ட். எப்படி சச்சினையும் விராட் கோலி நீ கம்பேர் பண்ணக்கூடாதோ, அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸையும் நீ கம்பேர் பண்ணக்கூடாது. அவனுடைய ஸ்ட்ரென்த், அவனுடைய எபிலிட்டி என்னவோ, கெப்பாசிட்டி என்னவோ, அதை வச்சுட்டு அவன் விளையாட்டு போயிடுவான். ஓகேவா? இப்போ தோனி கேப்டன்சியும் விராட் கோலி கேப்டன்சியும் கம்பேர் பண்றீங்கன்னா அது கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து அவனுக்கு ஆட்டிடியூட்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் பர்சன் அவனுங்க. சோ இப்போ வந்து ஒரு விஷயம் ஒருத்தருக்கு வரும், அவ்வளவுதான். சோ எனக்கு தெரிஞ்சு இது கம்பேரிசனே நான் வச்சுக்க மாட்டேன். இவன் கம்பேர் வைக்க மாட்டேன். தோனி ஒரு இடத்துல ஸ்ட்ராங்னா விராட் கோலி ஒரு இடத்துல கம்மி, விராட் கோலி ஒரு இடத்துல ஸ்ட்ராங்னா தோனி ஒரு இடத்துல கம்மி, அவ்வளவுதான். சிம்பிள். இப்ப எல்லாருக்குமே ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அந்த வச்சுட்டு போயிடணும். எனக்கு வந்து ஐபிஎல் டீம், நான் வந்து ஆர்சிபி சப்போர்ட் பண்றேன். அதனால வந்து சிஎஸ்கே ஹேட் பண்ணுவேன்னு கிடையாது, மற்ற டீமையும் ஹேட் பண்ணுவேன்னு கிடையாது. எனக்கு இந்த சிஎஸ்கேல இந்த பேர் இருக்கான், அதனால நான் வந்து பாக்குறேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு, ஜெயிக்கணும்னு தோணுச்சு. இன்னைக்கு வந்து அவுட் ஆயிட்டான் சஞ்சு சாம்சன், எனக்கு சேடா ஃபீல் ஆச்சு. எனக்கு வில் ஜாக்ஸ் கேட்ச் விட்டோன்னு சந்தோஷமாச்சு எனக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு சஞ்சு சாம்சன் அடிக்கணும். பிகாஸ் there is a record. என்ன ரெக்கார்ட்னா, சஞ்சு சாம்சன் பவர் பிளேல அவுட் ஆயிட்டான், பர்ஃபார்ம் பண்ணாம அவுட் ஆயிட்டானா சிஎஸ்கே has been losing their matches. அங்க இது இருக்கு, ஸ்டார்ட்ஸ் இருக்கு, போட்டானுங்க. சஞ்சு சாம்சன் அவுட் ஆன உடனே போட்டானுங்க. அதுதானே கான்செப்ட். அப்போ உனக்கு பிளேயர், அந்த பிளேயர் போயிட்டான் அப்படின்னா நீ ஃபீல் பண்ற. ஏன் ஃபீல் பண்றேன்னா அந்த பிளேயர் அவ்வளவு பெரிய பிளேயர் அவன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு. இட்ஸ் நாட் அபவுட் ஐ எம் ஹேட்டிங் திஸ் டீம் ஆர் தட் டீம். ஐ எம் pure cricket fan. I'm enjoying the IPL because of my favorite players are here and there in some teams. அவ்வளவுதான்.